சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. ஏழைகளின் ஊட்டியான ஏற்காட்டிற்கு தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலா பயணிகள் அதிகப்படியான வாகனங்களில் வர துவங்கியுள்ளனர். இதனால் ஏற்காடு மலைப்பாதையில் மட்டுமல்லாமல் படகு இல்லம் சாலை, அண்ணா பூங்கா சாலை உள்ளிட்ட சுற்றுலா பயணிகள் அதிகம் செல்லக்கூடிய இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. விடிய அரசு இதுபோன்ற நாட்களில் போக்குவரத்து வசதியை நெறிப்படுத்தி பொதுமக்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் அருகே குடிநீர் கிணற்றுக்கு பைப்லைன் அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஜேசிபி வாகனத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜமீன்தார் வலசை பகுதியில் தேவிப்பட்டினம் ஊராட்சி மன்ற தலைவியின் கணவர் ஜாகிர் ஹுசேன் என்பவர் அவருக்கு சொந்தமான பட்டா நிலத்தை தேவிப்பட்டினம் ஊராட்சிக்கு வழங்கியுள்ளார். இந்த இடத்தில் அரசின் உதவியோடு கிணறு அமைத்து அதிலிருந்து குழாய் அமைத்து தேவிப்பட்டினம் ஊராட்சிக்கு குடிநீர் கொண்டு செல்ல இருந்தார். இதற்கு உள்ளூர் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கோவிலுக்கு செல்லும் பாதையை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்ததை கண்டித்து கிராம மக்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடமலைக்குண்டு கிராமத்தில் நூற்றாண்டுகள் பழமையான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு செல்லும் பாதையை தனிநபர் ஒருவர் தனக்கு சொந்தமானது என கூறி வேலி போட்டு அடைத்துள்ளார். இதனால் பொதுமக்கள் கோயிலுக்கு செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட பலரிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.